நட்பு முனை III விளையாட்டுக் கழகம் IRM ஃபவுண்டேஷன் ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்த III விளையாட்டுக் கழகத்தினுடைய புதிய மேலங்கியினை அறிமுகம் செய்யும் நிகழ்வு கமு லாவிர் வித்யாலய பிரதான ஆராதனை மண்டபத்திலே நடைபெற்றது. இந்த மேலங்கிக்கு பிரதான அனுசரணை வழங்கினார்கள் கிரவுன் வைன் ரெட் டீ லீஃப் மற்றும் MH மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் நிறைவேற்று பணிப்பாளர், வணிகமானி, தொழில் முனைவர், கணக்காளர், இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் மாஜித் மஹ்மூத். இந்நிகழ்வு கிராத்துடன் ஆரம்பிக்கப்பட்டதுடன் வரவேற்புரையை ஆக்கில் நிகழ்த்தினார். இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதியும் எமது அணிக்கு ஆதரவு வழங்கி பெரிய அன்புடன் வழங்கி வருமான MNK மார்க்கெட்டிங் மற்றும் லாங்வின் ரெட் டிவி நிறுவனங்களின் நிர்வாக பணிப்பாளர், கணக்கியல் துறையில் பட்டம் பெற்றவரும் சிறந்த சமூக ஆர்வலருமான திரு M. மாஜித் அவர்களை வருக என வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்வியை சிறப்பிக்க வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மதிப்புக்குரிய பிரதம அதிதி திரு மாஜித் அவர்களே, அடுத்து III வரலாறு மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து முன்கள வீரர் நுஸ்கி தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தார். உங்கள் அனைவரையும் எமது அணி சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். விளையாட்டுக் கழகம் 2021ஆம் ஆண்டு இளைஞர்களின் கனவாக உருவானது. புத்துயிர் பெற வேண்டிய கால்பந்து விளையாட்டை நம் இளைஞர்கள் மத்தியில் ஊக்குவிப்பதற்காகவே இந்த அணி தொடங்கப்பட்டது. எமது அணியின் தலைவர் திரு இந்தியாஸ் அவர்களின் தொலைநோக்கு பார்வையுடன் நாங்கள் வெறும் விளையாட்டு வீரர்களாக மட்டுமன்றி எதிர்காலத்தின் சிறந்த தலைவர்களாகவும் உருவெடுக்கின்றோம். கடந்த சில வருடங்களில் எங்கள் இளம் வீரர்கள் உள்ளூரிலும் வெளியூரிலும் பல போட்டிகளில் பங்கேற்று சிறப்பாக விளையாடி எங்கள் ஊர் மக்களின் நன்மதிப்பை பெற்றுள்ளார்கள். இந்த வெற்றி பயணத்தில் உடல், பொருள், அறிவு என பல வழிகளில் எங்களுக்கு ஆதரவளித்த அனைத்து நல விரும்பிகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாள் எமது அணிக்கு ஒரு சிறப்பான மைல்கல். எமது அன்பிற்குரிய திரு மாஜித் அவர்கள் MH மார்க்கெட்டிங் நிறுவனத்தின் சார்பாக எமது அணிக்கு புதிய சீருடையை வழங்கியிருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அவரது இந்த பெரிய ஆதரவுக்கு நாங்கள் பெரிதும் கடமைப்பட்டுள்ளோம். இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. பிரதம அதிதி மாஜித் அவர்களுக்கும் எங்கள் தலைவர் இந்தியாஸ் அவர்களுக்கும் எமது அணியின் அனைத்து வீரர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் முன் காட்சியளிக்கின்ற இந்த மாதிரி சீருடையை பிரேணிக்கம் செய்வதற்காக இன்று எங்களோடு இணைந்திருக்கின்ற அனைத்து அதிதிகளையும் அதேபோன்று பிரதம அதிதி மாஜித் அவர்களையும் அன்பாக அழைக்கின்றோம். MH மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட், அதேபோன்று வைப்ரட் டிவி ஆகிய நிறுவனங்களின் நிறைவேற்று பணிப்பாளர் மாஜித் அவர்களின் அனுசரணையில் எங்களுடைய அணிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மேலங்கியினை அறிமுகம் செய்கின்ற நிகழ்வோடு நாங்கள் இணையிருக்கின்றோம். என்கிற நிறுவனத்திலே நிறைவேற்று பணிப்பாளராக மிக நீண்ட காலமாக இந்த பிராந்தியத்திலே சுத்தமான, தரமான, அதுவும் குறிப்பான உயர்தர தேயிலை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற கிரவுன் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சகோதரர் மாஜித் அவர்கள் மூலமாக அன்பளிப்பு செய்யப்பட்ட இந்த புதிய மேலங்கி நிகழ்விலே, இந்த மேலங்கி உண்மையிலே மிக பெருமதியான ஒரு மேலங்கி. எங்களுடைய அணியினை பிரதித்துவப்படுத்தி கிரவுன் வைன் ரெட் டீ லீஃப் அனுசரணையிலே இந்த மேலங்கி எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாளிலே பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மாஜிசர் அவர்களை அன்பாக மேடைக்கு அழைக்கின்றது. எல்லா புகழும் உங்களுக்கு அழைத்தமைக்காக இந்தியா உட்பட திபிலை அணியினுடைய நிர்வாகம் மற்றும் அனைவரை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வுக்கு என்னோடு அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர் யாக்கூப் அவர்கள், தம்பி ராம்ஜி, இஸ்மத் பிரதர்,
அதிபர் சேர்ந்த ஹசன் ஏனைய சகோதரர்கள் அனைவரையும் விழித்தவனாக உங்களிடத்தில் ஓரிரு சிறந்த உபதேசத்தை அல்லது விளையாட்டு என்றால் என்ன அல்லது ஊரின் விளையாட்டு அல்லது கழகங்கள் நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி சற்று உரையாற்றலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலே உலக சாம்ராஜ்யத்தை ஆட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு விளையாட்டு என்றால் அது கைப்பந்தாட்டம். வேர்ல்டிலே ஒரு நம்பர் 1 ஸ்போர்ட்ஸ்மேன் யார் அப்படின்னு கேட்டா அங்கே ரொனால்டோவை சொல்லுவார்கள், கிறிஸ்டியானோ ரொனால்டோவை சொல்லுவார்கள், மெஸ்ஸியை சொல்லுவார்கள், கிலியன் எம்பாப்பேவை சொல்லுவார்கள். இப்படி சொல்லிக்கொண்டு போவார்கள். ஆனால் அதிலே அதிகூடுதலானவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் உதைபந்தாட்ட வீரர்களாக இருப்பார்கள். நாங்கள் படித்துவிட்டு எங்களுக்காக ஒரு முயற்சியான வணிகத்தை உருவாக்கி இறுதியில் அது சமூகத்திற்கான ஒரு படைப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5 வருடங்கள் இந்த வணிகத்துறையிலே நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். கொடுத்ததை சொல்லிக்காட்டக்கூடாது, அதெல்லாம் வழங்குவது. ஒரு மாதமும் குறைந்தது 20,000 ரூபாய்க்கு மேற்பட்ட ரூபாய்களை குறிப்பாக நம்முடைய சமூகத்திற்காக விதைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பணத்தில் யாரு சரியான உபயோகத்தை பெற்றார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. என்னிடம் யாராவது உதவிகளை கேட்டால் நான் அவர்களுக்கு வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டு விடுகிறது. ஏனென்றால் என்னை நம்பி வருகிறவர்கள் வெறுங்கையோடு திரும்பி சென்றுவிடக் கூடாது என்பதில் நான் மிகவும் கண்டிப்பாக இருக்கின்ற ஒருவர். அதிலும் குறிப்பாக வீடு தேடி வருபவர்களை நான் மிகவும் கண்ணியத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறேன். அதற்கு என்ன காரணம் என்றால் கொடுக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் பெருமதியுடையதாக இருக்க வேண்டும். உண்மையை ஊரினுடைய உண்மையை சொல்கிறேன். என்னிடம் பல சகோதரர்கள் வந்து கூறுவார்கள், நீங்கள் விளையாட்டு கழகத்திற்கு 1% கூட செலவழிக்க வேண்டாம். சீரியஸாக சொல்கிறேன். இப்போது ஒரு 3-4 நாட்களுக்கு முதல் என்னுடைய மாமா ஒருவர் கூட சொன்னார். அவர் சொல்லியதில் எந்த தவறும் கிடையாது. அவர் சொன்னார், நீங்கள் கல்விக்காக உதவி செய்வதை நான் பாராட்டுகிறேன், நன்றாக செய்யுங்கள், கழகங்களுக்கு கொடுக்க வேண்டாம். என்ன காரணம் என்றால் கழகங்களுக்கு ஒருவர் ஒரு உதவியை செய்வது அந்த கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக அல்லது சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக. நீங்கள் இந்த கழகத்தில் நான் நினைக்கின்றேன் அதிகளவான இளைஞர்கள் இருக்கிறீர்கள், துடிப்புள்ள இளைஞர்கள் இருக்கிறீர்கள். முதலில் உங்களிடம் வர வேண்டிய முக்கியமான விடயம் ஒழுக்கம். விளையாட்டில் ஒழுக்கம் இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. சர்வதேச ரீதியில் நீங்கள் விளையாட்டு வீரர்களை எடுத்துக்கொண்டால் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கூட காலால் உதைக்கிற சம்பவம், தள்ளி விடுகிற சம்பவங்களை பார்த்திருக்கிறோம், மெஸ்ஸி கூட பார்த்திருக்கிறோம். ஆனால் அது ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல, ஒருவருடைய உணர்வோடு சம்பந்தப்பட்ட விடயம். அந்த ஆக்ரோஷம், வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த ஆக்ரோஷத்தில் வருகிற கோபம், அதை நாங்கள் தணிக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த ஒரு டூர்னமெண்ட் போய்கொண்டிருக்கிறது. இந்த டூர்னமெண்ட் யாரும் ஒரு டீம் தான் வெளில போயிடும். யாரும் ஒருவர் ஒரு கோல் 2 கோல் அடிப்பார், அவ்வளவுதான். 10 கோல் ஒரு ஆளுக்கு ஒரு கோல் அடிக்கலாம். அப்ப இவருக்கு என்ன விஷயம் தேவை? நீங்க எல்லாரும் கிரவுண்ட்ல நிக்கிறீங்க, தன்னுடைய பேர், தன்னுடைய நாமம், இவர் ஒரு சிறந்த விளையாட்டு வீரன் என்று எல்லோரும் சொல்ற அளவுக்கு நீங்க என்ன செய்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன இருக்கிறது? ஒழுக்கமான விளையாட்டு, ஒரு திறமை, அல்லது தூர நின்று கோல் ஷூட் பண்ற ஒரு பிளேயரா, அல்லது நீண்ட தூரம் த்ரோ பண்ற ஒரு பிளேயரா, அல்லது கலஸ் பிளேயரா? உங்களோட என்ன இருக்கு? யாராவது ஒழுங்கு கேட்டா என்ன சொல்றீங்க? ஒழுக்கமான பிளேயர் யாருன்னு கேட்டா யாருடைய வேலையாக சொல்றீங்களா? இல்ல தன்னை சொல்ல வேண்டும், நான் ஒழுக்கமான பிளேயர். ஏடா தெரியும் வெளியில் வெளிச்சம். எமது சமூகத்தினுடைய நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது சொல்வதை கேட்பவர்களை விட தட்டி கழிக்கிறது அதிகம்.
இப்போ இவரது மாறி பேசிக் கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் உங்களில் யாராவது நினைக்கக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர்கள் தெரியவில்லை அப்படின்னு. ஏன்னா நாங்கள் விளையாடாத வரைக்கும் யாருக்கும் தெரியாது விளையாட்டு வீரர்கள் என்பது. அதுதான் முக்கியம். சொல்ல கருத்தை பார்க்கிறாங்க. இவர் எதனை சொல்லுகிறார், எதனை உங்களிடம் வந்து எதிர்பார்க்கிறார். இந்த ஜேசியை அழைத்து கொடுக்கிறது பணம் தான் தேவை. நம்முடைய வேற யாரும் முடியா? அப்படி அல்ல. அதிகமானவர்கள் பணத்தோடு அழைக்கிறார்கள். ஏன் கொடுக்கவில்லை? மனசு இல்லையா? அப்படி என்னிடம் சொன்னது போலும் பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கலவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். அப்ப நீங்கள் ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயமாக விழுக வேண்டும். விளையாட்டின் போதும் யாரும் வெற்றி பெற, யாரும் தோல்வி அடையலாம். நத்திங். நீங்கள் தோல்வி அடையும் கோபத்தில் நீங்கள் விளையாடினால் நீங்கள் ஒரு சிறந்த விளையாட்டு வரவே முடியாது. ஆகவே விளையாட்டில் கோபம் என்பதே வரக்கூடாது. நான் நினைக்கின்றேன், இன்று ஒரு சம்பவத்தை ஒரு சகோதரர் பேசிக் கொண்டிருந்தார். ஒரு அணியின் வீரர் கோல் அடித்துக் கொண்டு ஓடியிருந்தபோது ஒரு பவுல் அடிச்சு அவரை விழித்தாட்டினார் மாதிரி கதைத்து கூட நான் பார்க்கவில்லை. மிகவும் புலியான விஷயம். அதுவும் வெளியில் என்று இந்த ஒழுக்கங்கள் நம்மிடத்தில் வர வேண்டும். இது பாடசாலையில் இருந்து ஆரம்பிக்க ஒழுக்கமுள்ள சமூகமாக அவ்வளவுதான். உழைப்பு, தியாகம் இதெல்லாம் இலகுவாக வந்துவிடும். ஒழுக்கம் இருந்தால் மூடு நல்லவர்கள் பேச வருவார்கள், கதைக்கு அவர்கள் வழிகளை காட்டுவார்கள். இங்கு செல்லுங்கள், இந்த துறைக்கு செல்லுங்கள், இதனை படியுங்கள் என்று சொல். நீங்கள் ஒழுக்கமற்றவனாக முடியை வளர்த்து கொண்டு அதுக்குள்ள ஒரு கோழி கூடு வேற, காக கூடு வேற மூடி உதட்டுக்குள்ள வந்துக்கிட்டு அந்த என்ன எல்லாம் வச்சு கொண்டு படிக்கக்குள்ள சுவிங்கியை சாப்பிடுறது, பேசக்குள்ள கதைத்து கொண்டிருக்கிறது ஒருவரை ஒருவர் பார்த்து, இதெல்லாம் அவங்களுடைய ஞானத்தை இழக்க செய்துவிடும். நான் இவ்வளவு ஏன் பேச, நீங்கள் இளைஞர்கள் பாடசாலைக்கு செல்பவர்கள், அதனால் பேசுகிறீங்க. நீங்க எல்லாத்தையும் முடித்தவர்கள், உங்களோட பேசி எந்த அர்த்தமுமே கிடையாது. ஏன்னா நீங்க வளர்ந்து வருகின்ற பிள்ளைகள். ஏன்னா நாங்கள் எப்படி இருந்தோம் அதனைத்தான் சொல்லுங்க, வேற எதையும் சொல்லவில்லை. எங்களோடு இருந்த ஆசிரியர் எங்களுக்கு விளங்கப்படுத்தியது அதனை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வேற எதுவுமே இல்லை. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அணி மிகவும் சிறந்த பயிற்சிகளை பெற்று நீங்க போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதோடு, அடுத்த கட்டமாக எமது ஊரில் இருந்து அம்பாறை மாவட்ட உதயவந்தாட்ட சங்கத்திலே அனைத்து அணிகளும் பதியப்பட வேண்டும். உங்களுடைய அணிகள் மாத்திரமல்ல, அனைத்து அணியும் பதியப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீங்க சிந்திக்கக்கூடும், இலங்கை உதயவந்தாட்ட சம்மேளனத்துக்கு எப்படி ஆட்களை தெரிவு செய்கிறார்கள் அந்த கேள்வி உங்களிடத்தில் இருக்கும். சில நேரத்துக்கு இன்ஃபுளுன்ஸ் அவருக்கு தெரிந்த இவரிடம் இருக்கலாம், அதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் தான், ஒரு 10% இருக்காது. ஒவ்வொரு அணிகளோடு நாங்கள் மோதிக்கொண்டு செல்கின்ற எங்களுடைய திறமைகளை அடையாளம் கண்டு அவர்கள் நாங்கள் எடுத்துக் கொள்வார்கள். அதை நாங்கள் உருவாக்க வேண்டும். நாங்கள் நட்பட்டி முனை விளையாடி, நட்பட்டி அஷ்ரப் சதுக்கத்தில் விளையாடி இங்கு வெளியாளத்தை பற்றி சிந்திக்கிறோமே உடைய சங்கங்கனி மைதானத்தில் சென்று, மசூர் மௌலானா மைதானத்தில் சென்று, அல்லது அம்பாறை நகரம் என்ற இப்படி சென்று நாங்கள் விளையாடுவதே கிடையாது. உண்மையிலே இலங்கை புட்பால் அணியை குருநாள் பிரதேசத்தை சேர்ந்த நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் கிட்டத்தில் சந்தித்தேன். அவர் ஒரு வணிகர், அவருக்குள்ளே 6 கோடி ஸ்ரீலங்கா புட்பால் டீம்ல விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அழைத்த பொழுது அவர்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களில் நம்மளுக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்றால் அதற்குரிய கலைச்சூழலை நாங்கள் அமைத்துக் கொள்ளும் அனைத்து கழகங்களோடு சேர்ந்து அவர்கள் தேசிய மட்டத்தில் விளையாடுகின்ற வீரர்கள். ஏனால் அவர் சாதாரணமாக வெளியில் சென்று ஃபங்க்ஷன்களில் கலந்து கொள்ளப்பட முடியாது போல். ஆகவே நான் அறிவித்த பொழுது அவர் சொன்னார்கள், நீங்கள் வெளியாக சொன்னால் நாங்கள் பெர்மிஷன் எடுத்துக்கொண்டு வர இல்லை. அப்ப நான் சொன்ன அவர்களுக்கு உங்களுடைய வசதிகளை செய்து கொடுக்கிறேன், எங்களுடைய ஊரிலே இதைமந்தாட்டை நாங்கள் வளர்க்க வேண்டும், நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று அந்த அந்த சகோதரனுடைய மணிகர், நம்பர் 1 மணிகர், அவரிடத்தில் 5 பேர் விளையாடுகிறார்கள் தேசிய கழகத்தில். கடைசியாக ஒரு இலங்கை வீரர் மரணித்திருந்தார், அவரும் அவருடைய கழகத்தில் விளையாடி வருவர். அதனை போன்று களத்துறையில் இருக்கிற பூஸ்டர் கிளப் என்று சொல்லி அவர்களும் ஸ்ரீலங்கா புட்பால் டீமில் அதிகளவானவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் நமுனையை மறக்க வேண்டும். நமுனையில் விளையாடி நமுனையில் பெரியாளாகிற சிந்தனை முதலில் நாங்கள் மறக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு நாங்கள் விளையாடினால் தானே வெளிச்சமூத்துக்கு செல்ல முடியும். அப்போ இங்க நாங்கள் நன்றாக விளையாட வேண்டும். அதை நாங்கள் தலையில் எடுக்கக்கூடாது. நமுனையில் நான் விளையாடுகிறேன், அப்ப வெளியில போச்சு என்ன செய்ய போறீங்க? உங்களை எப்படி டிஸ்பிளே பண்ண போறீங்க? அப்ப நீங்க ஸ்கூல்லையும் நீங்க உங்களுக்கு திறமையை காட்டணும். இன்ஷா அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய எல்லாம் வல்லவரே நன்றியை கூறி, அத்தோடு இம்தியாஸ் ஒரு நண்பர், 2 ஆள் நண்பர், அதே போன்று ஸ்பான்சர், பல உறுப்பினர்கள் மற்றும்
அதிகாரிகள் அனைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுச் செல்கின்றேன். மாஜித்தை பொறுத்தவரையிலே கார்மல் பச்சைமா காலேஜ் தேசிய பாடசாலையிலே ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன் தரம் 6 உதைப்பந்தாட்டத்தை நேசிக்கின்ற ஒரு வீரர். தரம் 6 நான் நினைக்கின்றேன் தமிம் சார் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். தமிம் சார் உடைய கோச்சிங்கிலே தான் நாங்கள் எல்லோரும் ஆரம்ப கால உதைப்பந்தாட்ட பயணத்தை ஆரம்பித்தோம். அதிலும் குறிப்பாக 1999ஆம் ஆண்டு கால பகுதியில் தான் முதலாக மாஜித் நானா அவர்கள் உதைப்பந்தாட்டத்துக்குள் நுழைகின்றார். அவர்களை தொடர்ந்து அவர்களை பார்த்து நாங்களும் அவர்களோடு இணைந்து அந்த பயணத்திலே ஒன்றாக செய்தோம். கோட்ட மட்டமாக இருக்கட்டும், வலய மட்டமாக இருக்கட்டும், மாகாண மட்டத்திற்கும் அவர்கள் அந்த அணி சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிலும் குறிப்பாக அந்த அணியிலே அன்புக்குரிய சகோதரர் மர்ஜூன் அவர்களும் விளையாடி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உண்மையிலே அந்த ஞாபகங்களை தற்பொழுது மீட்டி பார்க்கும் போது அதிலும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், என்ஜாஸ் நான் அவர்களும் அந்த அணியில் இடம்பெற்றிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நான் நினைக்கிறேன் வவுனியாவுக்கு அவர்கள் சென்று அந்த மாகாண மட்ட போட்டியிலே, அதுவும் குறிப்பாக வடகிழக்கு மாகாணம் ஒன்றாக இணைந்திருந்த அந்த சந்தர்ப்பத்திலே போட்டியிட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக IRM ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய மேலங்கியினை எங்களுடைய பிரதம அதிதியாக வருகை தந்திருக்கின்ற மாஜித் நானா அவர்களுக்கு கையளிக்கின்ற நிகழ்வு தற்பொழுது நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுக்காக அன்பாக நாங்கள் அழைப்பது சகோதரர் ராம்சிங், அதே போன்று சகோதரர் ஹனான், அதே போன்று சகோதரர் ரைஸ், அதே போன்று எங்களுடைய முகாமையாளர் ஹாரூன் நானா, அதே போன்று ரம்சின் ஆகியோரை அன்பாக மேடைக்கு அழைக்கின்றோம். அதோடு இணைந்து III விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவரும் IRM ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபக தலைவருமான இம்தியாஸ் அவர்களையும் அன்பாக அழைக்கின்றேன். இந்த நாளில் சிறப்பாக இந்த ஏற்பாடுகள் செய்வதற்காக ஒத்துழைப்பு வழங்கி III விளையாட்டுக் கழகத்திலே இந்நாளும் கைகோர்த்திருக்கும் மூசின் அவர்களையும் அன்பாக மேடைக்கு. Okay, let's go. அடுத்த நிகழ்வாக III விளையாட்டுக் கழகத்தினுடைய மேலங்கியை உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வீரர்களுக்கான மேலங்கி வழங்கி வைக்கப்பட்டது.
காட்டும் சின்னக்கலை இந்தியாஸ். அவரோடு நம் அணி வெற்றி பாதையில் பயணமே. தூண்டுதல், ஊக்கம் அவன் மனதில் நிறைந்தவை. வீரர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு செல்லும் பெருமை அவன் நம்பிக்கை நம்மை உயர்த்தும் செல்வம். மாயித் மஹ்மூத் நானா நம்ம ஜேசி பின்னணியில் அசாதாரண பிள்ளை. அவர் இல்லாமல் வெற்றி பாதை இருக்கும் பாதியில். ஆதரவு நன்கு தருவான், நம் கனவுகளுக்கு விலை தருவான். பந்து மேடையில் வீரர்களுக்கு துணையாக நிற்குவான். அவன் நம்பிக்கை நம்மை உயர்த்தும் அந்த மூளையில். மாயித்தின் பெயர் நம்ம ருளையின் அடையாளம். எங்களுக்கு வழிகாட்டியாக, நம்பிக்கை பூவாக, நம் இதயத்தில் தூண்டுதல் சொற்களால் வீரர்களை வெட்டும் சக்திகள் அந்த ரிஸ்வான் நானா. அவன் வார்த்தை எங்கள் கனவுகளுக்கு விதை. போட்டி வெற்றியில் வாதையில் நம்மை நெருங்க வைக்கும். நேர்மையான ஆலோசனை அவன் துணையாக இருக்கிறது. ரிஸ்வான் நம் ரிவ்ளை எஃப்சியின் நம்பிக்கை. லுஸ்கி, ரிமாஸ், இல்ஹாம் பாய்கின்றனர். கோல்களை நோக்கி துடிக்கிறோம், வெற்றியை பாடுகின்றோம். மிட்பீல்டில் தஸ்னீம், ஆகில், முக்தார் ஆட்டம் காட்டுகின்றனர். ஒற்றுமை உறுதியோடு அணியை இணைக்கின்றனர். சென்டரில் அதி, சிஹாப், அஹ்னம் பலம் சேர்க்கின்றனர். வெற்றி வழியிலே நம்மை வழிநடத்தும் வீரர் கூட்டம். டிபெண்டில் நஃபீல், தானிஸ், சையாத், அல் ஆசிப், ஹிமாஸ், ஆசிப் நெருக்கடியிலும் தளராமல் நம்மை கோலில் காப்பாற்றியிருக்கிறார்கள். கீப்பர் முஆத், அகீப் பாதுகாப்பு தரும் தடம். பந்து கையில் இருக்கும் போது வெற்றி நிச்சயம் எனும் படம். ட்ரிபிள் ஐஎஃப்சி இது ஒரு குடும்பம், கனவு, வீர உறுதி. ஒன்றுபட்டு செயல்பட்டு வெற்றிக்கே நமக்கு முத்தவு. நன்றி. தொகுப்பு முக்தா. மாஜித் நாகவும் சிறப்பாக பாடல் பாடுகின்ற ஒரு நபர். அவரும் எங்களுக்கு ஒரு பாடல் ஒன்றை பாடினால் எங்களுடைய வீரர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஒடுகிற வண்டியோட தூமையா ரெண்டு மாடு ஒன்று விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னாகும் நன்றி பாரு. ஒடுகிற வண்டி
விட்டு கதை பண்ணி ஆண்டவர் கண்ணாமூச்சி ஆடுறார் ஒடுகிற வண்டியோட ஒத்துமையா ரெண்டு மாடு கொண்டு விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு ஒடுகிற வண்டியோட ஒத்துமையா ரெண்டு மாடு கொண்டு விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு ஒடுகிற வண்டியோட. நன்றி. அருமையான பாடல் ஒன்று, தத்துவ பாடல், சிறந்த ஒரு பாடல். இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளோடு நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. தொடர்ச்சியாக நிஸ்வானிகாவோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.